வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீந்து போன இட்லி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம். இப்போ காலையில் சுட்ட இட்லி மீந்துருச்சுங்க. ஒரு 4-5 இட்லி இருந்தது. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கொயராக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படி எடுத்து வச்சாச்சுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர், கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு இந்த இட்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே கோல்டன் ப்ரௌன் லைட்டாக அப்படி வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. பட்டர் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3-4 பீஸ் அளவு சீஸு அதில் துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது லைட்டாக எப்படி ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் துருவி வச்சுருக்கிற இந்த சீஸ் இது மேலே அப்படியே தூவிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும், இந்த சீஸில் உருகிற வரைக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் oregano நம்ம சீசனிங் பாஸ்தா சீசனிங் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்துடலாங்க. நம்ம இது இட்லி மீந்து போச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். கொத்தமல்லி தழைகள் இருந்தால் மேலே அப்படியே தூவிட்டு நல்லா சூடாக ஒரு கப்லேயே ஒரு தட்டில் வச்சு கொடுத்திங்கன்னா பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு இது போல் ஒரு 5 மினிட்ஸ் ரெசிபி இட்லி ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம், இல்லைனா கூட நம்ம விரும்பி சாப்பிட்லாங்க. சூப்பரான இந்த லெஃப்ட் ஓவர் இட்லி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.